அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 23/3/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை உண்டாகும் நாளாக இருக்கிறது. அதனால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களோ அல்லது திருமண பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சுபமான நாளாய் இருக்குங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது 1. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருத்ராய நமக. இன்றைய உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ருத்ராட்ச மாலை அணிந்து ஓம் நம சிவாய அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ந்து ஜபம் செஞ்சுக்கிட்டு வாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுப செய்தி வந்து சேரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பீடு உயரும் நாளாய் இருக்கு. உங்கள் மேலே மற்றவங்க வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நாளாய் இருக்கு. இன்றைய தினத்திற்கான உங்களது கௌரவம் மேம்படும். உங்களோட சொல்லுக்கு கட்டுப்படும் நபர்கள் வந்து சேரும் நாளாய் இருக்கும். அதனால் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் பெருகி ஒரு அந்தஸ்து மிக்க நாளாய் இன்றைய தினம் அமையும். இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களது நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் லிங்கேஸ்வரா. இன்றைய உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் தோஷத்திற்கு நீங்கள் இறைவனின் கோவிலில் அடிப்பிரதட்சணை செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாய் அமையும். அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு கோவிலில் இன்றைய தினம் தேர் பூஜை செய்ய அதுவும் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அதாவது ரொம்ப நாள் பார்க்காம விட்ட நண்பர்களை திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தமிழ் சார் வணக்கம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய பலனும் வந்துகிட்டே இருக்குது. ஆக நீங்கள் நீண்ட நாள் சந்திக்கணும்னு எதிர்பார்த்த நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையப்போகுது. அதே மாதிரி நீண்ட நாள் சந்திக்கக்கூடிய நபர்கள்ங்கிறத விட அதுவும் பெண் நபர்களாய் இருந்து நீண்ட நாளாக சந்திக்கணுங்கிறவங்கள நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வரும். இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களது நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது 8. இன்றைய உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள்
விருச்சக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிவமே காப்பாயே. இன்றைய உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தையில்லா தம்பதியினருக்கு உங்களால் முடிந்த உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் குழந்தை இல்லாத வயதான தம்பதிக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. அதுவே உங்களை பல மடங்கு உயர்த்தி கொண்டு வரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் கூடுதல் பொறுப்புகள் அதிகரித்து வரும் நாளாய் உள்ளது. ஆக கடகராசி அன்பர்களுக்கு பொறுப்புகளும் கட்டுப்பாடுகளும் இன்றைய தினம் அதிகரித்து வரும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பேரும் வரும். இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்றைய தினம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிரம்மா. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கடன் பாக்கியை குறைக்க குரு ஹோரையில கற்கண்டை கொண்டு இறைவனை பூஜிக்க உங்களுக்கு கடனின் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சியில் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது கை கொடுக்கும். புது புது முயற்சிகள் உங்களை மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டு வரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீலம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரணம் சரணம் சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடுகளுக்கு பிறகு உங்களுக்கு வழிபாட்டுக்கு யார் யார் உதவியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை இன்று உருவாக்கிக்கங்க. ஏன்னா அவர்களின் மூலமாக உங்களுக்கு மேற்கொண்டு பல நன்மைகள் வந்து சேர இருக்கு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது சுகிதங்களை சந்திக்கும் நாளாய் உள்ளது. புது புது அனுபவங்களை சந்திக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் குமார குருபரா நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையாருக்கு வேர்க்கடலை அல்லது சர்க்கரை கொண்டு பூஜை செய்ய உங்களுக்கு நல்லா இருக்கும்.
தேவிஸ்ரீம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தனுசு ராசி இதுக்கு மேலே தான் வரப்போகுது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் விருத்தி அடையும் நாளாய் உள்ளது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, தொழிலில் விருத்தி உண்டு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க இன்றைய தினம் உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படி உங்களோட தொழிலில் முன்னேறலாங்கிறத யோசிக்கலாம். சொந்த தொழில் செய்கிறவங்க உங்களோட பார்ட்னர்ஸ் அல்லது வாடிக்கையாளர்ஸை அதிகரிப்பது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் விருத்தி உண்டு அப்படின்னாவே தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டுன்ட்டு வந்துடுது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான உதவ வேண்டிய ராசி, உதவக்கூடிய ராசிக்கு எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நமக. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்றைய தினம் நீங்கள் திருநீர் அணிவதன் மூலம் பல தோஷங்களில் இருந்து நிவாரணம் பெற உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் அவசியமாகிறது. ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. அதை மேற்கொண்டு உங்களுக்கு வளர்த்தி விட்டுறாமல் இருக்கிறதுக்காக உணவு கட்டுப்பாடுகள் அவசியமாகிறது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ரூபிணி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் சிவபெருமானின் பாம்பு புடைசூழ உள்ள படத்தினை வைத்து வழிபட உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாக நாம் பார்ப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. திடீர்னு ஒரு உதவி கிடைக்கும், எதிர்பாராத உதவியாக இருக்கும், எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும் உதவியாக இருக்கும், அது நீங்கள் கேட்காமலே கிடைக்கிற உதவியாக இருக்கும். ஆக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்க நல்ல வாய்ப்புகள் உள்ளதாக இருக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், உங்களுக்கு உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் குருவாயூரப்பா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஞ்சலி படியில் அமர்ந்து ஜபம் செய்யும் முறை உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு துவக்கத்தை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மாணவர்களுக்கு புத்திசாலித்தனம் பெருகி வரும் நாளாய் உள்ளது. அதனால் இன்றைய தினம் நல்ல புத்தி கூர்மையோடு செயல்பட்டு நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பெறுவதற்கான நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரன். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் காளிமாதா போற்றி. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாவை கட்டுப்படுத்தி வாய் அடக்கி இருக்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் அவசியம். ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு பகையனாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீணான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் விவாதம் பண்ணுவதும் சண்டை போடுவதும் பயனற்ற ஒன்றாகவோ அல்லது உங்களுக்கு அதுவே பாதகமான ஒன்றாகவோ மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை சண்டை சச்சரவுகளை தவிர்த்து ஒரு கண்ணியமான சூழ்நிலையில் இருப்பது அவசியம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கபாலீஸ்வரா நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ராகு கேது தோஷ நிவர்த்திகளுக்கு நாகபூசணி அம்மனை வழிபாடு செய்வது சிறந்ததாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களை, இன்றைய தினம் வேலைக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாய் உள்ளது. அனுபவம் உள்ள வேலை எதுவோ அதை நீங்கள் முயற்சி பண்ணுவது உங்களுக்கு அவசியம். ஏன்னா அதுதான் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி தர உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்களும் அதே தனுசு ராசிக்காரர்களே. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது அறிவு தெய்வமான சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பராசக்தி பக்தி தரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஊன் உணவுகளை அதாவது அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.